காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை 7/4/2025. இன்று தசமி திதி இரவு 8 மணி வரை, அதன் பின் ஏகாதசி. பூச நட்சத்திரம் காலை 6 மணி முதல் 74 நிமிடம் வரை, அதன் பின் ஆயில்யம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. இன்று தனுர் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு சனி. அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு வெளியூர் மாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. சில விஷயங்களில் உயரதிகாரிகள் சில செயல்களை அவசரப்படுத்தி செய்ய வைப்பர். கடுமையான முயற்சியால் பாராட்டு பெறுவீர். சொந்த தொழில் சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறும். புதிய வாடிக்கையாளர் தேடி வரக்கூடும். கூட்டுத்தொழில் செய்வோருக்கு பங்குதாரரிடமிருந்த மனக்கசப்பு அகலும். பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் இன்று கிடைப்பது வாய்ப்பில்லை. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சிறிய வாய்ப்புகளால் புகழடைய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சில பிரச்சனைகளை தீர்க்க பொறுமை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு தோன்றி மறையும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான கல்விக்காக செலவு செய்ய வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, சில விஷயங்களில் பரபரப்பாக இருந்தாலும் வீடு மனை வாங்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பணி சுமை அதிகரிக்கும். பிறகு செய்யலாம் என நினைத்த ஒரு விஷயத்தை கூட செய்ய வேண்டிய நிர்பந்தம் உருவாகலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் ஓய்வின்றி உழைக்க வேண்டி வரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு. கூட்டுத்தொழில் செய்வோருக்கு போதிய லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க சற்று பொறுமை காப்பது அவசியம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர். திட்டமிட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை, எண்ணங்களை செயல் வடிவம் கொடுக்கும் முயற்சியில் இன்று வெற்றி பெறுவர். தள்ளி வைத்த காரியம் ஒன்று நல்ல முறையில் தானே முடிவாகும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை சிலர் அடைய முடியும். புதிய நபரை சந்திப்பதால் உத்தியோக மாற்றங்களை அடைய வாய்ப்புண்டு. சொந்த தொழிலில் உற்சாகம் இருக்கும். எதிர்பார்த்த வாடிக்கையாளர் வரவு தள்ளி போகும். ஆனால் உங்கள் வளர்ச்சியும் பணவரவும் மகிழ்ச்சி அளிக்கும். கூட்டு தொழிலில் போட்டிகள் உருவாகலாம். பங்குதாரர்களுடன் கலந்து ஆலோசிப்பது அவசியம். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு சமாளிக்கப்படும். சுபகாரியம் நடைபெற முயற்சி மேற்கொள்வீர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவாகலாம். பங்கு சந்தை வியாபாரம் நல்ல லாபத்தை கொண்டு வரும். சில விஷயங்களில் தக்க நபர்களின் ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படலாம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களது பெரும்பாலான செயல்களில் வெற்றி பெற முடியும். பொருளாதார மேன்மையும் பெறுவீர்கள். நவீன சாதனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடை விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணியை உயரதிகாரிகள் பாராட்டுவர். எதிர்பார்த்த காரியங்கள் இடையூறு இன்றி நடைபெறும். சொந்த தொழிலில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். மந்த நிலை மறையும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் காணப்படும். சிலர் மூலப்பொருட்கள் வாங்க முயற்சி செய்வர். முதலீடுகளை அதிகரிக்க நீங்கள் எடுத்த முயற்சி கை கொடுக்கும். குடும்பத்தில் பண தேவை உண்டாகலாம். குழந்தைகளின் கல்விக்காக, கலை நிகழ்ச்சிக்காக தாராளமாக செலவு செய்ய நேரும்.
குடும்பத்தில் பெண்களுக்கு இருந்த பிரிவுகள் மாறும். கலைத்துறை சார்ந்தவர்கள் திடீர் திருப்பங்களை சந்திப்பீர். பங்கு சந்தை லாபம் சுமாராக இருக்கும். கையிருப்பு சரியான நேரத்தில் கை கொடுக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிறு சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் செயலில் எதிர்பார்க்கும் வெற்றிக்கு குறைவிராது. முக்கியமான பணியை நிறைவேற்ற புகழ்பெற்ற நல்ல மனிதர்களை சந்திப்பர். நல்லவர்கள் வல்லவர்கள் உங்களை தேடி வரக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறும் வகையில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். உயர் அதிகாரிகளிடையே இருந்த மனக்கசப்பு மாறி அவர்களது ஆதரவு தேடி வரக்கூடும். நல்ல எதிர்பார்த்த நண்பர்களின் சந்திப்பு உண்டு. சொந்த தொழில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்கள் திறமையால் மற்றவர்களை கவர்ந்து எழுப்பீர். இதுவரை இருந்த தடை தாமதங்களை மாற்றி அமைப்பீர். குடும்பத்தில் மன வேறுபாடுகள் சிறிய அளவு உண்டாகலாம். கடன்கள் கட்டுக்கடங்கி இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் சுறுசுறுப்பு உண்டாகும். பங்கு சந்தையில் இன்று அவசரப்பட்டு புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இன்று நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும். இருந்தாலும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. பண விஷயத்தில் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்களில் அனுகூலங்கள் இருக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்ட ஒரு விஷயம் இன்று முடிவாக வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்வோர்களுக்கு ஏற்றங்கள் காணப்படும். பழைய பாக்கி வசூலாகும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பொருளாதாரத்தில் நிறைவு இருக்காது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெருமை மிகு பதவிகள் கிடைக்கலாம். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்கள் வேகமும் விவேகமும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களை சந்திப்பர். சக ஊழியரிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் செய்வோர்கள் அலுவலக மாற்றங்கள் செய்ய திட்டமிடுவீர். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் பெற்று மகிழ்ச்சியடைய சாத்தியம் உண்டு. மாணவர்கள் எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திப்பர். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு. ஆசிரியர்களால் சிலர் பாராட்டப்படுவர். பெண்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவிராது. குடும்ப நிர்வாகத்தில் இருந்த சிக்கல்கள் விலகிச் செல்லக்கூடும். உடல்நல குறைவு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. சிறிய மருத்துவ செலவுகள் உண்டாகும். வழக்குகள் முடிவுக்கு வர வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் நல்ல விதமாக நடைபெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு திருப்பங்கள் மகிழ்ச்சி தரக்கூடும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த கடன் உதவி சிலருக்கு கிடைக்கலாம். வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைப்பர். வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் திருப்தி ஏற்படக்கூடிய நிலையில் வியாபாரம் நடைபெறும். புதிய வாய்ப்புகளை பெறுவர். அரசியலில் சார்ந்து இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள் ஆதாயமாக இருக்கும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் சில விஷயங்களை நிதானமாக கையாள்வது அவசியம். எதிர்பார்த்த சிறு தொகை தேடி வரக்கூடும். குடும்பத்தில் இருந்த பழைய கடன்கள் அடைய வாய்ப்புண்டு. மறைமுக எதிரிகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, புதிய ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். உங்கள் முயற்சியால் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி அல்லது இடமாற்றங்கள் அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். அதிக லாபம் கிடைக்கும் என்று நினைத்து ஒரு புதிய விஷயத்தை எடுத்து செயல்படுத்த வேண்டாம். நெருக்கடிகள் மாற வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் திருப்பம் கிடைக்கும். வியாபார ரீதியான போட்டிகளை திறமையாக நீங்கள் சமாளிப்பீர். குடும்பத்தில் சீரான போக்கு தென்படும். சிறு சிறு பிரச்சனைகள் தானே விலகிச் செல்லும். மகள் அல்லது மகன் சம்பந்தமான திருமண முயற்சி பற்றி இன்று முயற்சியை மீண்டும் தொடங்குவீர்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு திருப்பம் தரும். பொருளும் புகழும் அதிகரிக்கும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சக நண்பரிடம் உங்கள் மதிப்பு உயரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் அதன் மூலம் சில விசேஷ சலுகையும் நீங்கள் பெறக்கூடும். எதிர்பார்த்தவை அனுகூலமாக முடியும். சொந்த தொழில் செய்வோருக்கு அதிக ஆதாயத்துடன் கூடிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஓய்வில்லாமல் உழைத்து வெற்றி பெறுவீர். நீங்கள் எதிர்பார்த்த நபரின் சந்திப்பு நிகழும். கூட்டு முயற்சியால் பலனடைய வாய்ப்புண்டு. கூட்டு தொழில் செய்வோர்கள் பங்குதாரர்களிடம் சில விஷயங்களை மனமிட்டு பேசுவது நல்லது. பணியாளர்களின் முன்னேற்றத்திற்காக புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும். நவீன பொருட்கள் வாங்கி இல்லத்தை அழகுபடுத்துவீர். இதுவரை தடைப்பட்ட ஒரு விஷயம் முடிவாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகி உங்கள் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் பணவரவு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சிலருக்கு உத்தியோக ரீதியான பரபரப்பு அதிகமாக இருக்கும்.
முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாள்வது என்று அவசியம். தள்ளி வைத்த வேலை ஒன்றை அவசியமாக அவசரமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமான போக்கு காணப்படும். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் நல்ல முறையில் செயல்படுத்த முடியும். கூட்டு தொழிலில் பங்குதாரரின் ஆதரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய முதலீடுகள் தேடி வரக்கூடும். தந்தை வழி உறவினர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவர். கலைத்துறை சார்ந்தவர்கள் புதிய திருப்பங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. பழைய வாய்ப்புகளால் வரவேண்டிய பாக்கி பணம் வசூலாகும். வியாபாரம் சாதாரணமாக நடைபெற்றாலும் உங்களது முயற்சி தக்க நேரத்தில் கை கொடுக்கும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, தீவிர முயற்சியுடன் ஈடுபட்டு நல்ல பலன்களை அடைய வாய்ப்பு உண்டு. நினைத்தபடி சில வேலைகளை திறமையாக முடிப்பீர். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கவனக்குறைவாக இருந்தால் முக்கியமான ஆவணங்களை தொலைத்துவிட்டு தடுமாற நேரும். சில விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் கூடுமானவரை விலகி நிற்பது நன்மை தரும். சொந்த தொழில் செய்வோர்கள் பணியில் விரைந்து கவனம் செலுத்துவீர். நீங்கள் நினைத்தபடி பழைய பாக்கி வசூலாகி மனமகிழ்ச்சி தரும். கூட்டு தொழில் செய்வோர்கள் பணியாளர்களை மாற்றி அமைக்க திட்டமிடுவீர். விரோதமான போக்குகளை இன்று நீங்கள் விலக்கி வைப்பீர். வியாபாரத்தை விஸ்தரிக்கும் எண்ணம் மேலோங்கும். சிலர் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்க திட்டமிடுவீர். பெண்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தேடி வரும். கலை, இசை, ஓவிய, நாட்டியத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவர். வருமானம் வழக்கம் போல் இருக்கும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.